எப்ப அமைதி கிடைக்கும்? ஐயோ எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு நான் அலைப்பறிக்கிற வரைக்கும், அந்த கஷ்டத்தை எதிர்க்கிற வரைக்கும், என் உடம்புல இருக்க ஒரு வலியை நான் நினைச்சு என் வலி போகணும் போகணும் போகணும்னு நினைக்கிற வரைக்கும், அந்த வலியை நான் எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நான் அந்த வலியை எதிர்க்கிறேன். அந்த வேதனையை நான் எதிர்க்கிறேன். இன்னும் அக்செப்ட் பண்ணல. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, நான் தான் அந்த வலியே, நான் தான் என் வாழ்க்கையில இருக்க பிரச்சனையே அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கும் போது நிச்சயமா அமைதி கிடைக்குது. நிச்சயமா அமைதி கிடைக்குது. அந்த அமைதியில கவனம் பிறக்குது. அங்க இறைவன் உங்களுக்கு எந்த தவறு இந்த சூழ்நிலைக்கு காரணம் நிச்சயமா அறிவிக்கிறான். அந்த தவறை மட்டும் நம்ம வாழ்க்கையில நீக்கிக்கும் போது, அப்படி நீங்க நீக்கலனாலும் இறைவன் சூழ்நிலைகளின் மூலமாக அந்த தவறுகளை உங்களை விட்டு, உங்க வாழ்க்கையை விட்டு நீக்குவான். அப்படி நீக்கும் போது உங்க வாழ்க்கை மறுமலர்ச்சியாக, ஒரு அழகான மாற்றமாக, இவனா இது இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிக பெரும் மாற்றத்தை அத்தாட்சிகளா இறைவன் தருவான்.